அனைவருக்கும் மாலை வணக்கம். இப்போ ஒரு சின்ன உதாரணமாக நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா, நம்ம வந்து 572 536 அப்படிங்கிறத நம்ம எடுத்தோம். சரிங்களா? 572 536. ஸோ இந்த 200 இதை பெருட்டினோம்னா நம்மளுக்கு 275 அப்படின்னு கிடைக்கிது. அதே மாதிரி இதை பெருட்டினோம்னா 635 அப்படிங்கிறது கிடைக்கிது. சொல்லப்போனால் 167 அப்படிங்கிற ரிசல்ட்டுக்கு நம்மளுக்கு 75 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் 67 அப்படி ஜஸ்ட்டு ஒரு சின்ன விஷயம் தான். ஆனால் 6 7 ஜஸ்ட்டு கொஞ்சம் மாறி தான் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம எடுத்தது. ஓகே, இப்போ இன்றைக்கி இந்த மாதிரி வந்தது, நாளைக்கு எப்படி கணிப்புகள் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். சரி, இப்போ பொதுவாக நம்ம இப்போ எடுக்கக்கூடியது என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா, இதே சனி ஞாயிறு அப்படிங்கிற மாதிரி தான் என்ன இருக்குது. இங்கே ஒரு சனி ஞாயிறு, கடைசியாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 27 28, அதே மாதிரி இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு அதுக்கு முன்னாடி இருக்க ட்ரா, இந்த ரெண்டையும் நான் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி ரிசல்ட்டு 167. சரி, இங்கே 5க்கு 8 அப்படின்னா 5க்கு 8 அப்படின்னு பவரில் வச்சா நம்மளுக்கு என்ன மாதிரி வரும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 8னா 1க்கு வந்து 4. அதே மாதிரி 6க்கு 6னா 6க்கு 6. இங்கே 3க்கு 9 அப்படின்னா 7க்கு 3க்கு 9னா 7க்கு வந்து 3. ஓகே, அதே மாதிரி அதுக்கு அடுத்தபடியாக நம்ம எடுக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 4க்கு 8 இருக்குது. 4க்கு 8னா இன்றைக்கி ரிசல்ட் வந்து 1. ஸோ 4க்கு 8னா 1க்கு வந்து 5. அதே மாதிரி 2க்கு 8னா 2க்கு 8 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இன்றைக்கும் 2க்கு 8 அப்படிங்கும்போது இன்றைக்கி வந்து ரிசல்ட் வந்து நம்மளுக்கு 6. 2க்கு 8னா 6க்கு வந்து 2. ஓகேவா? 2க்கு 8னா 6க்கு வந்து 2. அதே மாதிரி இங்கே வந்து 9க்கு 7 அப்படின்னா 7க்கு வந்து 5. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு போன சனி, அதுக்கு முன்னாடி சனி ஞாயிறு அப்படிங்கும்போது 5க்கு 8 அப்படிங்கும்போது 1க்கு வந்து 4, 6க்கு 6னா 6க்கு 6, 3க்கு 9 அப்படின்னா நம்மளுக்கு வந்து 7க்கு 3. ஸோ 463 அப்படின்னு கிடைக்கிது. அதுக்கடுத்து நம்மளுக்கு 4க்கு 8 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 1க்கு வந்து 5, 2க்கு 8 அப்படிங்கும்போது 6க்கு வந்து 2, 9க்கு 7 அப்படிங்கும்போது 7க்கு வந்து 3. சரி, 9க்கு வந்து நம்மளுக்கு 7 அப்படின்னா 9க்கு 7 அப்படின்னா இன்றைக்கி வந்து ரிசல்ட்டுக்கு 7க்கு 5. ஸோ நம்மளுக்கு இதுலேருந்து கிடைக்கக்கூடிய நம்ம எண்கள் வந்து 463525 அப்படின்னு கிடைக்கிது. ஓகேவா? ஸோ நான் இப்போ இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 463525 இதை நான் ஜஸ்ட்டு எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம எப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு ரிசல்ட் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இன்றைக்கி வந்தது வந்து இந்த இடத்துல 1, ஒரு உதாரணத்துக்கு இங்கே சொல்கிறேன், 167. அதுக்கு மேலே இருக்கிறது நம்மளுக்கு 825. அதுக்கு மேலே இருக்கிறது 592. ஓகே, இப்போ இந்த 3 ரிசல்ட் இந்த இடத்துல இருக்க இந்த 3-4 ரிசல்ட்டை தான் நான் இங்கே எடுத்துருக்கேன். ஸோ இங்கே 2க்கு 5 5க்கு 7 அப்படிங்கும்போது நம்மளுக்கு பவரில் என்ன மாதிரி வருது அப்படிங்கிறத பார்ப்போம். 2க்கு 5 5க்கு 7 அப்படிங்கும்போது அப்போ 7க்கு வந்து 1 அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கணிப்பு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ 7க்கு வந்து நம்ம 1 அப்படிங்கிறது எடுக்கலாம். ஸோ இந்த பேட்டர்ன் படி, இந்த வரிசையாக இந்த மாதிரி பேட்டர்னில் வரிசையாக அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 1. ஓகேங்களா? இந்த இடத்துல திரும்பவும் சொல்கிறேன், முந்தானத்து 592, நேற்று 825, இன்றைக்கி 167. 2க்கு 5 5க்கு 7 அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஏ போர்டில் 1 அப்படிங்கிறத நான் ஒரு கணிப்பு, ஏன்னா பவரில் அப்படி எடுக்கிறேன். அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9 2 6. ஓகேங்களா? 9க்கு 2, 2க்கு 6 அப்படிங்கும்போது 6க்கு நம்மளுக்கு வந்து 9க்கு 2, 2க்கு 6, 6க்கு வந்து 8. ஸோ பி போர்டை பொறுத்த வரைக்கும் நான் எடுக்கக்கூடியது 8. சரி, சி போர்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். சி போர்டை பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5க்கு 8 8க்கு 1.
ஸோ 5க்கு 8 பவரு 5க்கு 8 8க்கு 1 அப்படிங்கும்போது 1க்கு வந்து 4. ஸோ நம்மளுக்கு இதிலேருந்து கிடைக்கக்கூடிய எண்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 184 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கிது. அப்படி பார்த்தா நம்மளுக்கு வந்து 167க்கு 184 நம்மளுக்கு 1க்கு 1 இறங்குற மாதிரி நம்மளுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. சரியா? சரி, ஓகே. அதே மாதிரி நம்ம ஏற்கனவே நம்ம எடுத்தது 463525 அப்படிங்கிற மாதிரி நம்ம போன வாரம் சனி ஞாயிறு அதுக்கு முன்னாடி வர சனி ஞாயிறு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்ததில் வந்து நம்மளுக்கு 463,525 கிடச்சிச்சு. ஓகேவா? ஆனால் அதில் நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகணும். 184 மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். ஓகேவா? சரி, இப்போ நம்ம எடுத்த கணிப்பு வந்து 184. எப்படின்னா 167க்கு 1க்கு 1 இறங்கி 6க்கு 8 இறங்கி 7க்கு 4 அப்படிங்கிற மாதிரி ஒரே செட்டு 184. ஸோ இது வந்து நம்மளுக்கு பாக்ஸ். இதை நம்ம பாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணிப்பு பார்க்குறோன்னு வச்சுக்குவோம். சரிங்களா? ஓகே. இதுக்கு அப்புறம் வந்து நம்மளுக்கு இந்த காருண்யா ரிசல்ட்டு அதே மாதிரி அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சம்ருதி அப்படிங்கும்போது மோஸ்ட்லி கால்குலேட்டரில் ஒரு விஷயத்தை போட்டு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி போட்டு பாருங்கள். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 167 இன்ட்டு 3 இன்ட்டு 6 இன்ட்டு 6 இப்படி வரும்போது என்ன ரிசல்ட் வருது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் அப்படி கணக்கு எடுக்கும்போது 18,036 அப்படின்னு கிடைக்கும். ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நம்ம ஏற்கனவே எடுத்தது 184. இங்கே கால்குலேஷன் மெத்தடில் இருக்கிறது 180. சரிங்களா? ஸோ நான் உங்களுக்கு இதிலேருந்து 2 செட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 184 180 184. ஸோ இது 2 செட்டு தான் நம்ம இதிலேருந்து நம்ம பார்க்குறோம். 167ங்கிற ரிசல்ட்டுக்கு 184 180. ஓகேவா? அப்புறம் நம்மளுக்கு அதில் 36ன்னு ஒரு எண் இருக்குது. அந்த 36 என்ன பிசியில் அப்படின்னு பார்க்குறோம். அதாவது 6க்கு 3 7க்கு 6 அப்படிங்கிற மாதிரி. நாளைக்கு பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் 1க்கு 1 இறக்கிறதுக்கு கொஞ்சம் அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா எல்லா இடத்துலையுமே அது ரொம்ப கிளாஸ் ஆகிற மாதிரி இருக்குது. அதனால் 184 180 பிசியை பொறுத்த வரைக்கும் 36 அப்படிங்கிறதோட நம்ம இந்த கணிப்புகளை முடிச்சுக்குவோம். ஓகேங்களா? 36. சரியா? இவ்வளோ தான் நம்மளோட கணிப்புகள். நீங்களும் கெஸ்ஸிங் எடுத்து பாருங்கள். ஓகேவா? நான் இந்த ஏபிஎஸ்சிபிசி அதெல்லாம் வந்து நான் நிறையா இது பண்ணல. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 1 8 இந்த ரெண்டுமே வந்து வரலாம். ரெண்டுமே, அதாவது ஏ போர்டில் 1 பி போர்டில் 8 இல்லை பி போர்டில் 1 ஏ போர்டில் 8. சரிங்களா? அதாவது ஆல் போர்டில் 1 8. சரி, ஏபிஎஸ்சிபிசின்னு பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் 1881 அவ்வளோதான். சரிங்களா? பாருங்கள், நீங்களும் கணிப்பு எடுத்து பாருங்கள். அவ்வளோதான் நம்மளோட கணிப்புகள். இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக வீடியோ போட்டாச்சு. ஏன்னா நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. அதனால் நைட்டு இனிமேல் ஒரு 9 மணி 9:30க்குள்ளே நம்மளுடைய சேனலில் வீடியோஸு இனிமேல் கொஞ்சம் நார்மல் பண்ணி பார்த்துரும். அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிற நண்பர்களே. நன்றி, வணக்கம். மறக்காமல் இந்த ஜாயின் சப்ஸ்கிரைப். நேற்று நம்மளுக்கு ஏ போர்டு அப்படிங்கிறது இன்றைக்கி கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. பரவாயில்ல, இதே மாதிரி என்றைக்குமே இருக்காது. ஒரு சில நாட்கள் முன்ன பின்ன இருக்க தான் செய்யும். இருந்தாலும் பரவாயில்ல, தொடர் முயற்சிகள் கண்டிப்பாக இருக்கும். பார்க்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.